அனைவருக்கும் விக்டர் டுடேயின் காலை வணக்கம். இன்றைய காணொலியிலே நேஷனல் ஸ்காலர்ஷிப் 2024லிருந்து 25 மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் எவ்வகையான ஸ்காலர்ஷிப் உள்ளது. 1 சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப், யூஜிசி ஸ்காலர்ஷிப், ஸ்டேட் ஸ்காலர்ஷிப். இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? லாஸ்ட் டேட் ஸ்கூலுக்கு 31/8/2024, காலேஜுக்கு 31/10/2024. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் பயிலுகின்ற கல்லூரியிலிருந்தோ பள்ளியிலிருந்து இந்த என்எஸ்பி போர்ட்டலில் நீங்கள் அப்ளிகேஷனை முறையாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. அதற்கான தகுதிகள், மற்ற எவ்வாறு அப்ளை பண்ணுவது, எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் என்ன, டேட்ஸ் என்ன, என்னென்ன வகையான ஸ்காலர்ஷிப் இருக்கின்றதை இந்த காணொலியிலே பார்ப்போம். அதற்கு முன்பாக விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்தார்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த என்எஸ்பி போர்ட்டலை பற்றி பார்த்துட்டோமா? அடுத்து போகலாம். அடுத்து என்எஸ்பி போர்ட்டல் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கின்றதை பார்க்கலாம். பிரகி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். நல்லா கவனமாக கேட்டுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு இல்லை, உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே இது பயனுள்ள காணொலியாக இருக்கும். ஆகவே எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் ஒட்டு மொத்தமாக ஒரே காணொலியில் கொடுத்துருக்குறேன். அதனால் கவனமாக கேளுங்க. நான் 1க்கு 2 தடவை திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிக்கிற வேண்டாம். பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு 10,000 ரூபாய், 10,000 பேருக்கு. சரிங்களா? 5,000 பேர் டிகிரி, 2,000 பேர் டிப்ளமா படித்தவங்களுக்கு. சரியா? அடுத்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன். அது நமக்கு கிடையாதுங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க. பிஜி இந்திரா காந்தி நேஷனல் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் சில்ட்ரன். அது எத்தனை பேருக்கு? 3,000 பேருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் உண்டு. பிஜி ஸ்காலர்ஷிப், ரைட்டுங்களா? பிஜியில் ஸ்காலர்ஷிப், பிஜியில் ரேங்க் ஹோல்டர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டருக்கு 3,000 ரூபாய், 3,000 பேருக்கு தருவாங்க. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், அது 1,000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு. நேஷனல் ஃபெலோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், பழங்குடி மக்களுக்கு 1,000 பேருக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. இப்போ பிஜி படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுற சிங்கிள் கேர்ள் சில்ட்ரனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ். சரி, இந்த 2024-25 ஸ்காலர்ஷிப்பை எப்பாரு விண்ணப்பிக்குது? எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இவங்கெல்லாம் பண்ணலாம். 2 வகையாக பிரிச்சிருக்கு ஸ்காலர்ஷிப்பை, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக். அதாவது கல்லூரிக்கு முன்பு கல்லூரி படிக்குது. சரிங்களா? இப்போ நல்லா கவனமாக வாங்க. சிங்கிள் கேர்ள் சில்ட்ரன் பிஜி இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் யூஜிசி வழங்குது. மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப்பு யூஜிசி வழங்குது. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் என்எஸ்பி இபிசி கேட்டகரியில் இருக்கவங்க அவங்களுக்கு உண்டு. இந்த எத்தனை கேட்டகரின்றதை பார்க்கலாம். 1 எஸ்சி எஸ்டி ஓபிசி வழங்குறாங்க, 2 சிங்கிள் கேர்ள் சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க, 3 மெரிட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க, 4 மைனாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த 4 கேட்டகரியில் எதுலையாவது ஒன்று நீங்கள் அடங்குனீங்கன்னா ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? இப்போ ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் பார்க்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட் என்ன செய்யலாம்? ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். என்எஸ்பி 2.0 பிஃபோர் த லாஸ்ட் டேட். நான் ஏற்கனவே லாஸ்ட் டேட் என்ன சொன்னேன்? 31/8/2024 ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, அக்டோபர் 31 காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. இதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கின்ற பள்ளி கல்லூரிகளில் சொல்லி முறையாக ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்த சங்கதிக்கு போவோம். என்எஸ்பியில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது போர்ட்டலில்? மொதல் என்எஸ்பி 2.0 ஸ்காலர்ஷிப் gov.in மொதல் வெப்சைட்டுக்குள்ளே போகணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போய் அந்த டேப்பை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஃபார்ம் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பை, நான் ஏற்கனவே 4 வகையான ஸ்காலர்ஷிப் சொன்னேன், உங்களுக்கு தகுதியானதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுடைய சுய விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். என்னென்ன? நேமு,
டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில், நேட்டிவிட்டி, கேட்டகரி அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கை வந்து பிடிஎஃப் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்து கிளிக் ஆன் ரிஜிஸ்ட்ரேஷன் டு சப்மிட். சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். வந்துட்டா போதுமானது. ரைட்டுங்களா? த கேண்டிடேட் வில் ரிசீவ் என்எஸ்பி ஸ்டூடெண்ட் லாக்இன் டீட்டெயில்ஸ் லைக் அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு ஆன் த ரிஜிஸ்டர்ட் மொபைல். நீங்கள் எந்த மொபைலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மொபைலுக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் சரியா? இப்போ ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் பார்க்கலாம். மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் என்னன்னா ப்ரீ மெட்ரிக் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப். யாருக்கு? அட்மிஷன் வந்து அட்மிஷன் ஃபீஸ் 500 ரூபாய், டியூஷன் ஃபீஸ் 350. இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு. யாருக்கு? 1லேருந்து 10 படிக்கிறவங்களுக்கு. ஒரே ஒரு தகுதி தான், 2 தகுதி வேணுங்க. 50% மார்க் இருக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு கீழே வருமானம் கம்மியாக இருக்கணும். இது யாருக்கு? நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க முஸ்லீமு, சீக்கு, கிறிஸ்தவர், புத்தர், ஜைனர், பார்சி, இதில் கம்யூனிட்டி என்னென்ன மைனாரிட்டி இருப்பாங்கன்னா முஸ்லீம் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க. ஜெயின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக பழக்கம் இருக்காது, ரேராக தான் இருப்பாங்க. 50% மார்க் இருக்கணும், 1 லட்ச ரூபாய்க்குள்ள ஃபேமிலி இன்கம் இருக்கணும், இந்த கம்யூனிட்டியாக இருக்கணும். சரியா? அவங்களுக்கு வந்து ப்ரீ மெட்ரிக் 1லேருந்து 10 படிக்கிற மாணவர்களுக்கு ஆணையா. இப்போ வாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இப்போ பாருங்க, அட்மிஷன் ஃபீஸு 7000, டெக்னிக்கல் கோர்ஸுக்கு 10,000 தருவாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? ஃபேமிலி இன்கம் 2 லட்சம். இதில் என்ன இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும், சீக்காக இருக்கணும், கிறிஸ்டினாக இருக்கணும், புத்திஸ்டாக இருக்கணும், ஜெயினாக இருக்கணும், பார்சியாக இருக்க வேண்டும். மைனாரிட்டிக்கு 2 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக். இந்த ஸ்காலர்ஷிப்போட அமௌண்ட் வித்தியாசம். சரிங்களா? இப்போ பாருங்க, விஷயத்துக்கு போவோம். மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸ். நம்ம சிம்பிளாக வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனல் அண்டு டெக்னிக்கல் கோர்ஸ். இந்த 3மே வந்து யாருக்கு? மைனாரிட்டிக்குள்ள ஸ்காலர்ஷிப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ யாரு? இப்போ வந்து 20,000 வருஷத்துக்கு கொடுப்பாங்க ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். ரைட்டுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் அட்மிட், எந்த மாணவர்கள்? டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல். டெக்னிக்கல்னா வந்து உங்களுக்கு தெரியும், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான மெடிக்கல் டெக்னாலஜியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, மார்க் எவ்வளோ இருக்கணும்? 50% மார்க் இருக்கணும். இப்போ முன்னால் வந்து அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இன்னும் ஏற்கனவே பழையபடி சொன்ன மாதிரி முஸ்லீமு, சீக்கு, கிறிஸ்தவர், புத்தர், ஜெயினர், பார்சியாக இருக்க வேண்டும். மொத்தம் 3 ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், அப்புறமேல் வந்து ப்ரொஃபஷனல். ரைட்டுங்களா? 3 ஸ்காலர்ஷிப். இப்போ அடுத்து வாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பெர்சன் வித் டிசேபிலிட்டி. டிசேபிலிட்டினா சிறப்பு மாணவர்கள். ரைட்டுங்களா? பிடபிள்யூடி. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, அவங்க வந்து ஆகஸ்ட் 31க்குள்ள அப்ளை பண்ண வேண்டும். இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 25,000. டே ஸ்காலருக்கு 500, ஹாஸ்டலருக்கு 800. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9-10 படிச்சிருக்கணும், 40% டிசேபிலிட்டி இருக்க வேண்டும், 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள ஃபேமிலி இன்கம் இருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? சரி, ரைட். அடுத்து வந்து போஸ்ட் மெட்ரிக். அவங்களுக்கே போஸ்ட் மெட்ரிக், ப்ரீ மெட்ரிக்கு, போஸ்ட் மெட்ரிக்கு, அப்புறம் 3 ஸ்காலர்ஷிப்பு. நம்ம 1 பார்த்துட்டோம், 2 இப்போ போஸ்ட் மெட்ரிக்கு. டிசேபிலிட்டியில் போஸ்ட் மெட்ரிக் அவங்களுக்கு 17,000. டே ஸ்காலராக இருந்தால் 7,500, ஹாஸ்டலராக இருந்தால் 1,600. இப்போ 11-12 ஸ்டூடெண்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 40% டிசேபிலிட்டி இருக்கணும், 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள குடும்ப வருமானம் இருக்க வேண்டும். இது எல்லாமே அக்டோபர் 31க்குள்ள அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் டாப் கிளாஸ் எஜுகேஷன். இது யாருன்னா இப்போ பாருங்க, இவங்களுக்கு 500 ரூபா ஸ்காலர்ஷிப் டே ஸ்காலருக்கு, ஹாஸ்டலருக்கு 800 ரூபாய். எலிஜிபிலிட்டி வந்து கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். அதே மாதிரி தான் இதுக்கு என்னன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் இருக்கணும், 40% டிசேபிலிட்டி இருக்க வேண்டும். ரைட். இப்போ அடுத்த வகையான ஸ்காலர்ஷிப்பு, அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்.
சோசியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதி மற்றும் மேம்பாடு, ரைட்டுங்களா? 1. எஸ்சி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 31க்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும். இது வந்து அவங்க எஸ்சியா இருக்க வேண்டும், ஃபேமிலி இன்கம் 8 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும். சரிங்களா? லாஸ்ட் டேட் அக்டோபர் 31. லாஸ்ட் டேட் ஃபார் டிஃபெக்டிவ் அப்ளிகேஷன் நவம்பர் 15. இன்ஸ்டிடியூஷன் வெரிஃபிகேஷன் நவம்பர் 15. ஒன்று நீங்கள் உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து 8 லட்ச ரூபா வருமானத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரைட்டு, ஓகே, பார்க்கலாம். அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பள்ளி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 31 அப்ளை பண்ணுறது. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மாதம் 1000 ரூபாய் வீதம் 12,000 ரூபாய் வழங்கப்படும். இது யாருக்கு? 7ஆம் வகுப்பு படிக்கிற 7ஆம் வகுப்புலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு உண்டு. ரைட்டா? 55% மார்க் இருக்க வேண்டும். ஃபேமிலி இன்கம் 3.5 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். ரைட், அடுத்ததுக்கு வாங்க. அடுத்து வந்து பாரத பிரதமருடைய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அஸ்ஸாம் ரைஃபிள், சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப்புங்க. இது வந்து அக்டோபர் 31. மேலுக்கு 2000, ஃபீமேலுக்கு 2250 மாதம். இது யாருக்குன்னா சிஏபிஎஃப் அல்லது ஏஆர்ல வேலை பார்த்த குழந்தைகளுக்கு 60% மார்க் இருக்க வேண்டும். +2 அல்லது டிகிரி அல்லது டிப்ளமா படித்து கொண்டிருந்தால் போதும். சரிங்களா? இராணுவத்தினர்களுடைய சரிங்களா? இப்போ அடுத்து பாரத பிரதமருடைய ஸ்காலர்ஷிப்பு வார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்டு போலீஸ் பர்சனல் பியாண்ட் தி டெரர், தீவிரவாத தாக்குதலுக்கு உண்டான மக்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு. சரியா? அக்டோபர் 31 கடைசி தேதி. அமௌண்ட் எவ்வளவு? ஆண்களாக இருந்தால் 2500, பெண்களாக இருந்தால் 3000. யாருக்கு தகுதி? வார்ட்ஸ் ஆஃப் டிசீஸ்டு, சிஏபிஎஃப் அண்ட் ஏஆர் போலீஸ் 60% மார்க் இருக்க வேண்டும் அவங்க குழந்தைகளுக்கு. +2 டிப்ளமா கிராஜுவேஷன் எதில் படித்து எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு உண்டு. மாதம் 2500ன்றது ஒரு பெரிய அமௌண்ட். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதை பயன்படுத்துங்கள். உங்கள் அனைவரையும் பீடி சுத்துறவங்க, சுண்ணாம்பு கல்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வந்து உடல் உழைப்பு செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து போஸ்ட் மெட்ரிக், ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் 2 உண்டுங்க. லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 31 இந்த மாதம். இது சரி பார்க்குறது செய்கிறது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. போஸ்ட் மெட்ரிக் வந்து அக்டோபர் 31. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்கூலாக இருந்தால் ஆகஸ்ட் 31, காலேஜாக இருந்தால் அக்டோபர் 31. ரைட்டுங்களா? அவ்வளோதான். இவங்க யாராக இருக்கணும்? இந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும். ரைட்டு. எலிஜிபிலிட்டி என்ன? இந்த பீடி, லைம்ஸ்டோன், டோனமைட்டு, அயன், இரும்பு தாது, குரோமு, ஓரு, சினி ஒர்க்கர், பதிவு பண்ணப்பட்ட சினி ஒர்க்கர், அவங்க வந்து வித் அட்லீஸ்ட் 6 months ஆஃப் சர்வீஸ், ரொம்ப நாள் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, 6 மாதம் வேலை செய்கிறதுக்கு அட்டை வச்சிருந்தா போதும். அவங்க குழந்தைகளுக்கு உண்டு. ரைட்டா? இவங்க வந்து ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். கண்டிஷன் இதுதான். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கரஸ்பாண்டன்ட் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அது இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். சரிங்களா? ஃபேமிலி இன்கம்மை பார்த்துக்கோங்க. ஃபேமிலி இன்கம் சுட் நாட் இன்க்ரீஸ், மாதம் 10,000 வருமானத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? பீடி மற்றும் சுரங்க தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் மாதம் 10,000 வருமானத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள் என்றால் அந்த பள்ளி மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்பு வாங்கி கொள்ளலாம். சினி ஒர்க்கருக்கு வந்து 8,000 முதல் 1 லட்சம் ரூபா வரை இருக்கலாம் ஆண்டுக்கு. சரிங்களா? சினிமாவில் வேலை பார்க்குறவங்க குழந்தைகளுக்கும் உண்டு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கவங்க சினிமாவில் அட்டை வச்சுருக்கவங்க. சரி, ரைட். இப்போ வாங்க பார்த்துருவோம். ஸ்காலர்ஷிப்போடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துருவோம். 1லேருந்து 4க்கு 250, 5லேருந்து 8க்கு 940, பாய்ஸுக்கு 900,
9th வந்து 1140, பாய்ஸுக்கு 700. 10th வந்து 1840, 1450 கேர்ள் பாய்ஸுக்கு. அதாவது வந்து பியூசின்னு சொல்கிறாங்க, நமக்கு பியூசி கிடையாது, ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2400, 2000. ஐடிஐ வந்து 10,000, பாய்ஸுக்கு 10,000. டிகிரிக்கு வந்து 3000, பாய்ஸுக்கு 3000. ப்ரொஃபஷனல் பிஇ எம்பிபிஎஸ் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கு 15,000. ரைட்டுங்களா? இப்போ வாங்க, ட்ரைபல் வெல்ஃபேர் பழங்குடி மக்களுக்கான ஆணையம் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். அது என்னன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் காட் அட்மிஷன் டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, பிஏ எம்ஏ எம்எஸ்சிக்கு உண்டு, எம்ஃபில் பிஹெச்டிக்கு உண்டு. பழங்குடியினராக இருந்தால் எம்ஃபில் பிஹெச்டியும் உண்டு. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அவங்களுடைய ஆண்டு வருமானம் 6 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். எம்ஃபில்லாக இருந்தால் மாதம் 25,000, பிஹெச்டியாக இருந்தால் மாதம் 28,000. நல்லா கவனிச்சிட்டிங்களா? அக்டோபர் 31 இது ஒன்று. பழங்குடி மக்கள் எம்ஏ எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் எம்ஃபில் பிஹெச்டி, இப்போ எம்ஃபில் பிஹெச்டி ரெகுலரில் படிச்சிருக்கணும். பிஹெச்டி பண்ணுறவங்களா இருந்தால் 6 லட்சத்துக்குள்ள வருமானம் வந்து அவங்க பெற்றோர்களுக்கு இருந்தால், எம்ஃபில்லாக இருந்தால் 25,000, பிஹெச்டியாக இருந்தால் 28,000 வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் 31. இப்போ வாங்க, இப்போ வந்து உயர்கல்வி துறை வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். இப்போ வந்து யாருக்கு? யூஜி படிக்கிறவங்க இளங்கலை வந்து 10,000 வருடத்துக்கு, முதுகலை படிக்கிறவங்களுக்கு 20,000, ஏஜ் லிமிட்டு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். நல்லா முக்கியமான விஷயம் பாருங்கள், அட்டண்டன்ஸு 80% இருக்கணுங்க. அதே மாதிரி ஃபேமிலி இன்கம் 4 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் மெட்ரிக் எப்போ லாஸ்ட் டேட்டு? அக்டோபர் 31. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ ஆர்பிஎஃப், ஆர்பிஎஸ்எஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அவங்க குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் என்னது? 60% மார்க் இருக்கணும். இதில் +2 படிச்சிருந்தாலும், +2 படிச்சுக்கிட்டு இருந்தாலும், டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருந்தாலும், டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், எனி டிகிரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் 60 மார்க் அதுக்கு முன்னால் எடுத்துருக்கணும். மேல்னா 2000, ஃபீமேல்னா 2250. லாஸ்ட் டேட்டு போஸ்ட் மெட்ரிக்கு அது உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 31. சரிங்களா? போஸ்ட் மெட்ரிக்னா 10th மேலே, ப்ரீ மெட்ரிக்னா 10th உள்ள. இப்போ பார்த்துக்கிட்டீங்களா? போகலாம். அடுத்து யூஜிசியோட ஸ்கீம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். யூஜிசியோட ஸ்கீம்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? எஸ்சி எஸ்டிக்கு, நார்த் ஈஸ்ட்டு, இந்த மாதிரியான பின்தங்கிய இடங்கள்லேருந்து இருக்கிறவங்களுக்கு. இப்போ யூஜிசி ஸ்காலர்ஷிப் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜி இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் சைல்டு, ஒரு ஒற்றை பெண் குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 வருடத்துக்கு வழங்குவாங்க. 36,200 ரூபாய் ஆண்டுக்கு, 30 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். சரிங்களா? ஃபஸ்ட் இயர் ஆஃப் பிஜி, எம்ஏயோ எம்எஸ்சியோ முதலாண்டு படிச்சிருந்தா இருக்கணும். அந்த குழந்தை ஒரு சிங்கிள் குழந்தையா இருக்க வேணாம், கூட இன்னொரு பையனோ இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கேன், அது கிடையாது. ஒரே குழந்தை, அதுவும் பெண் குழந்தையா இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப். அடுத்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க். சரிங்களா? ஒரு மாதம் 3,100, 2 வருஷத்துக்கு வழங்குவாங்க. ரைட்டுங்களா? ஏஜ் 30, 60% மார்க் எடுத்துருக்கோம். சரிங்களா? யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்துருக்கோம். சரியா? இப்போ எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வழங்குறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கோர்ஸ் 4,500 ரூபா மாதம், டெக்னிக்கல் கோர்ஸ் 7,800 ரூபாய் மாதம் வழங்கப்படும். இப்போ இந்த சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதை நீங்கள் கவனமாக பார்த்து முன்னுக்கு வரணும். இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இதை நீங்கள் இந்த காணொலியை கவனமாக பாருங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? ஜென்ரல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா யாருக்கு? ஜென்ரல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா 4,500 ரூபா ஸ்காலர்ஷிப், டெக்னிக்கல் படிச்சிங்கன்னா 7,800 ரூபா ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ரைட்டு. அடுத்ததுக்கு போகலாங்க. இப்போ இந்த மேற்கூறிய அத்தனை ஸ்காலர்ஷிப்புக்கும் எவ்வாறு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்கன்ற பார்க்கலாம். முதல்ல ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் சப்மிஷன், வெரிஃபிகேஷன், அப்புறம் வெரிஃபிகேஷன் அட் டிஸ்ட்ரிக்ட் அட் ஸ்டேட் மினிஸ்ட்ரி லெவல். சரிங்களா? அவங்க பண்ணுற வேலை.
பெனிஃபிஷியரி ஆஃப் ரெக்கார்டு கிரைட்டீரியா அக்கௌண்ட் வேலிடேஷன், உங்கள் அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டூப்ளிகேஷன் ஆர் மெரிட் லிஸ்ட் ஜென்ரேஷன், அதை ஜெனியூனிட்டியை செக் பண்ணுவாங்க. பே ஃபைல் ஜெனரேஷன், ஃபைனான்ஸ் அப்ரூவல், ஆலர்ஷிப் டிஸ்அப்ரூவல் டு தி டிபிடி. டிபிடினா ஒன்றும் கிடையாது, குழப்பிக்க வேணாம், கேண்டிடேட் தான். டிஸ்பர்சல் பேஸ்டு டு தி ஸ்டூடெண்ட். சரி, பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்காலர்ஷிப், இது முற்றிலும் இட் இஸ் வெரி 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 யூஸ்ஃபுல் போர்ட்டல். யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு. ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஃபீஸ் பே பண்ணலாம், சேங்ஷனு, ப்ராசஸ்ஸு, டிஸ்பென்ஸ் எல்லாமே வெளிப்படையாக நடக்கும். ரைட்டுங்களா? ஒன்றும் இதில் எதுவும் கிடையாது, டூப்ளிகேசி கிடையாது, எதுவுமே கிடையாது. ரைட்டுங்களா? லாகின்ல மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைம் செலவழித்து பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஐடியை வச்சுக்கோங்க, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒன்று நான் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னேன்ல, இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதோட இதுதான் என்எஸ்பி போர்ட்டல் இருக்குது பாருங்கள், ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்குள்ளே போகணும். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்டுன்றதை இப்போ நான் ரெட் கலரில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஓடிஆர் வந்து அடுத்த இந்த பாருங்கள் கெட் ஓடிஆர், ஒன் டைம் ஓடிஆர் வந்து நீங்கள் வந்து மொபைலில் கிடைக்கும். 14 டிஜிட் ஓடிஆர் வந்துடும், அது உங்கள் மொபைலில் வந்து. அடுத்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, செலக்ட் த அகாடமிக் இயர், ஃப்ரெஷ்ஷாக ரினியூவலான்னு பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷு தான். அப்ளிகேஷன் ஐடி ஏற்கனவே வாங்கிட்டீங்க, அப்ளிகேஷன் ஐடி, பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா முடிஞ்சது. அடுத்து வாங்க, இப்போ வாங்க, இப்போ வந்து லாகின் ஐடி ஃபார் ப்ரைவேட் விண்டோ. ரைட்டுங்களா? இல்லை லாகின் ஐடி ஃபார் ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன், இது யாருக்குன்னா இதை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் காலேஜில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு இந்த நீங்கள் காட்டி அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம். இதில் வந்து நோடல் ஆஃபீஸர், செலக்ட் த அகாடமிக் இயர், இதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல. இது பள்ளிகள் கல்லூரிகளுக்கான. அடுத்து போங்க, பள்ளி மாணவர்களுக்கு கடைசி தேதி இம்மாதம் 31/8/2024. உயர்கல்வி மாணவர்கள் கடைசி தேதி 31/10/2024. ரைட்டுங்களா? இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அனைத்து பேருக்கும். இப்போ வந்து கல்வி என்பது அங்கீகாரம், வேலைவாய்ப்பு என்பது அதிகாரம். கல்வி வந்து அனைவருக்கும் பொதுவாக பகிர்ந்தளிப்பதே இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆகவே உதவித்தொகை என்பது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அவங்கவுங்க பெர்சன்டேஜில் உதவித்தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது, அவ்வளோதான். இதில் வந்து அவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து இந்திய நாட்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆர்கியூமெண்ட்லேயே போக வேணாம். விக்டரி டுடேயுடைய நோக்கம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே எங்களுடைய நோக்கம், அவ்வளோதான். இதில் வந்து குறைகளையோ இதெல்லாம் வந்து விமர்சனங்களையோ வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய முதல் நோக்கம் இந்த மாதிரியான உதவித்தொகைகள், அரசு நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றோம். இது ஓப்பனாக எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ற மாதிரி செஞ்சு விட்டுரு. இதுதான். இப்போ அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த நற்செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். சொல்லிட்டு அதை வந்து அவங்கள அதை பயன்படுத்த சொல்லுங்கள். ஆகவே இந்த செய்தியை வழங்குவது விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய கல்வி சேவை நிறுவனங்கள், டாக்டர் டி சம்பத்குமார். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, உயர்கல்வி அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது. இந்த காணொலியுடைய நோக்கம் அனைவருக்கும் உதவித்தொகை, இதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஆகவே ஏதேனும் சந்தேகம் வந்தால் இந்த யூடியூப் வாயிலாகவே நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.